என் பேர் ரேவதி. நான் பூனப்பள்ளியிலேருந்து வரேன். எனக்கு ஒரு பாப்பா பொண்ணு டாட்டர் இருக்கா. நெக்ஸ்ட்டு சன் இருக்கான். சன் வந்து 11 இயர்ஸ் கழிச்சு பிறந்தான். அவனுக்கு நல்லா தான் இருந்தான். ஓரளவுக்கு பேசிட்டு சைல்டு லாங்குவேஜ் பேசிட்டு தான் இருந்தான். அவனோட ஃபியர் வெறும் இன்னும் நம்மள மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணல. சரி 2.5 ஆச்சு, பேசுவான் அப்படி இருந்துட்டோம். எல்லாரும் பாய் பேபி தானே, எல்லாரும் பேசுவாங்க, வெயிட் பண்ணி சொல்லிட்டாங்க. 2.5 மேல 3 months ஆச்சு. சரி இன்னும் பேசலையே, என்ன பண்றது அப்படின்னு நான் பார்த்துட்டே இருக்கேன். ஆக்சுவலா ஒரு படம் பார்த்துட்டு தான் நான் அந்த ஒரு வேர்டுக்கு என்ன மீனிங் கண்டுபிடிச்சு அந்த சிம்டம் எல்லாம் தம்பிக்கு இருந்தது. சரி அதை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன். தம்பி இதனால பேசாம இருக்குது மட்டும் லிசனிங் இல்லாம இருக்கான். ஆக்சுவலா அவன் வந்து மொபைல் பார்த்தான். அந்த உண்மை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். தம்பி வந்து மொபைல் பார்த்ததுனாலதான் பேசாம போயிட்டான் அப்படின்னு நினைக்கிறேன். சரி இப்படி பார்த்து மொபைல்னாலதான் நான் அவன் பேசலன்றதும், ஆனா அதே மொபைல்னாலதான் நான் இந்த மாதிரி சென்டர் கண்டுபிடிச்சு வந்த மொபைல்னாலதான் அவனுக்கு இந்த இந்த என்ன சொல்றது இந்த டிசீஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சேன். நான் தம்பிக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் நெட்ல சர்ச் பண்ணதான் கிஃப்ட் ஏபி சைல்ட் டெவலப் சென்டர் நானு தெரப்பி நாங்க ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ண. அங்க நாங்க ஜூன் 23 நாங்க ஃபர்ஸ்ட் போனோம். 1 week அப்சர்வேஷன் ஆச்சு. என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கு, தம்பிக்கிட்ட என்னென்ன பிஹேவியர் இருக்கு அப்படின்றது எல்லாமே மேம் வந்து எங்ககிட்ட ஒன் பை ஒன்னா நோட் பண்ணிக்கினாங்க. ஆஃப்டர் 1 week அப்சர்வேஷனும் ஆச்சு. சரி நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு மேம் ஹேண்டில் பண்ணாங்க. ரித்திமா மேம் ஹேண்டில் பண்ணாங்க. ஓடி கிளாஸஸ் ஸ்பீச்னு 1.5 hour நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஜூலை கிளாஸஸ் கோயிங் ஆன் ஆச்சு. ஆகஸ்ட் ஆச்சு. ஆகஸ்ட் நாங்கள் ஊருக்கு நேட்டிவ் கிளாஸுக்கு போனப்ப எப்பவும் எங்க வீட்டுக்கிட்ட ஃபுல்லா ஓடிட்டே இருந்தவன். ஈவன் சின்ன ரூம்லயே எங்க மாமி வீட்டுல சின்ன ரூம்ல இருந்து விட்டு இடத்த விட்டு அவன் ஓடவே இல்லை. அங்கேயே இருந்தான், சைலண்டா இருந்தான். அப்பவே சில அவனுக்கு பிளஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றது நாங்க அவ்வளோ டிராவலே கவனிச்சோம். நெக்ஸ்ட் செப்டம்பர் ஒரு ரிசப்ஷனுக்கு போனோம். மார்னிங் போய் நைட்டே வந்துட்டோம். அந்த லாங் டிராவலும் அவன் சைலண்டா வந்து இருந்தான். அதுக்கப்புறம் அந்த பார்வர்டு எல்லாம் அவன்கிட்ட நாங்க கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அவங்க பாட்டிக்கு ஃபர்ஸ்ட் பாயின்னு சொல்ல ஆரம்பிச்சான். மேம் 1 by 1 மேம் ரித்திமா மேம் சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க. அவினாஷ்க்கு மேம் கொஞ்சமா 3 months ஃபுல் ஃபார்வர்டா இவன் தான். அப்போ இந்த மேம் ரேச்சல் மேம் சொன்னாங்க, ஒரு டைம் ஹாப்பி டீச்சர்ஸ் டே சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவனுக்கு இன்னும் ஸ்பீச் வரல. நீ பேசுவடா, ஒரு நாள் பேசுவேன்னு சொன்னாங்க. ஆனா மேம் சொன்ன மாதிரி அவன் டீச்சர்ஸ் டே சொல்லியிருந்தாலும் ஆஃப்டர் 2 months ஹாப்பி திவாலி சொன்னான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா திவாலி சொல்லி தேங்க்யூ சொன்னா ஒரு நெய்பருக்கு. அப்ப நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஸ்டெப்பா ஃபர்ஸ்ட் எங்களுக்கு பாய் சொல்ல ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் அதர்ஸ் பீப்புள்ஸ்க்குலாம் பாய் சொல்ல ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் மேம் தெரப்பியில என்ன இருக்குதோ அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வீட்லயும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க வீட்லயே வாங்கி கொடுத்தோம். ஏபிசிடி சொல்ல ஆரம்பிச்சோம். அப்புறம் 1 2 3 சொல்ல ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் காங்காச்சா எல்லாம் நான் 1 to 100 வரையும் சொல்ல ஆரம்பிச்சேன். அவினாஷ் நாங்க ஆகாயி சொல்லி கொடுத்தோம், காங்காச்சா சொல்லி கொடுத்தோம். இப்படி 1 by 1 ஃப்ரூட்ஸ் ஃபர்ஸ்ட் போனோம்னா ஒரு நோட்ல மேம் வந்து ஒரு 10 or 11 டைட்டில் எழுதி கொடுத்தாங்க. என்ன இவ்வளவு சொல்லுவாரு தெரியல. அது என்னன்னா ஹாய், குட் பை, குட் மார்னிங். அதுக்கப்புறமா வந்து ஃப்ரூட்ஸ் நேம் சொல்லிக் கொடுங்க, ரைம்ஸ் சொல்லிக் கொடுங்க, ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுங்க. நாங்கள் இவ்வளவு சொல்லுவானா தெரியலையே அப்படின்னு. ஆஃப்டர் நான் 5 months ஆஃப்டர் நான் திடீர்னு அந்த நோட் எடுத்து பார்த்தா தம்பி எல்லாமே செய்தான். மேம் நான் ரொம்ப ஹாப்பியா ஜனவரி மாசம் கொண்டு போய் மேம் இது எல்லாமே செய்தான் மேம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேம் கிட்ட கொடுத்தேன். மேம் செகண்ட் டாபிக் என்னவோ அது கண்டினியூ பண்ணுங்க, இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க, 3 words 4 words சொல்லி தர மாதிரி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு ரித்திமா மேம் சொன்னாங்க. ஈவன் மந்த்லி மீட்டிங் நான் அட்டென்ட் பண்ணும் போதுலாம் மேம் கிட்ட நான் அழுதுட்டு தான் வருவேன். ஆனா லாஸ்ட் மீட்டிங், அதாவது ஒரு மீட்டிங்கும் ஆனா அவங்க கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. மேம் சொல்லி கொடுத்தது எல்லாமே நாங்களும் வீட்டுல ஃபாலோ பண்ணோம். மேம் சொல்லி கொடுத்தது வீட்டுல ஃபாலோ பண்ணினா இவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்க மாட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா மேம் கோஆபரேஷனும் இருந்தது. அவங்க சஜஷனும் நாங்க ஃபாலோ பண்ணாங்க. பார்க்குக்கு போக சொல்லுவாங்க, டெம்பிள் போங்கன்னு சொல்லுவாங்க, மற்றவங்க வேலை விட சொல்லுவாங்க. என்னடா மேம் ஒண்ணுன்னா நம்மளுக்கு சொல்றாங்களே. வீக்லி 5 days நம்ம கிளாஸஸ் கூட்டிட்டு போறோம்.
2 டேஸும் நம்மளுக்கு இவ்வளோ ஒர்க் இருக்கே அப்படின்னு நாங்கள் சொல்லும் போது அப்புறம் ஃபாலோ பண்ணுறது எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஆனால் நான் ஃபாலோ பண்ணேன். அவினாஷும் அதை கீப்பப் பண்ணால் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கேன். அவினாஷும் நான் ரொம்ப 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 நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷம். அதுக்கு கிஃப்டேபிள் சைல்டு தெரப்பி சென்டருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஆல் யூ டீச்சர்ஸ். தேங்க்ஸ்.